பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் ஆகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். சகல ஜனங்களே, கைகொட்டின் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். குணமாக்கும் திருப்பணி ஞாயிறாக இந்த நாளை ஆசிரித்து ஆண்டவர் இயேசுவின் குணமாக்கும் கரங்களை நலமான வார்த்தைகளையும் பற்றிக்கொள்ள அருள்தார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமான தெய்வீக விடுதலையையும் பரிபூர்ணமான சுகத்தையும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். விடுதலையோடும் உற்சாகத்தோடும் ஆராதித்து எங்களை தெய்வ சமூகத்திலே தாழ்த்தவும் ஆண்டவருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் அருள்தார். ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 131வது பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம். 131வது கீர்த்தனை பாடல். திருநாமம்
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 முடிய. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்கிற பாடலை உற்சாகமாய் பாடும். துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மைவானில் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றிப்பற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை எகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மலையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, யாவும் அகலும். திருக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அவிழ்ந்திடும் வேளை,
விடுதலை பெருவாழ்வு காண்போம். ஆனங்கள் முறிந்திடும் கட்டுகள் அறுந்திடும் விடுதலை பெருவாழ்வு காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானையோ, யாக்கோபின் தேவன் துணையே. அறிக்கை வாழ்வை அமைப்போம், ஆண்டவர் மாபில் சுகிப்போம். பராத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் 9வது அதிகாரத்தினுடைய 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். அன்று கிரேக்க மற்றும் ரோமானிய தெய்வங்கள் பயங்கரமானவைகளாக, இதயமற்றவர்களாக, சூடானவர்களாக, மனித துன்பங்களை பற்றி அக்கறைப்படாதவர்களாக அறியப்பட்டிருந்தனர். சில பழங்கால தத்துவ ஞானிகளும் சக மனிதர்களிடத்தில் அனுதாபம் கொள்வது தேவையற்றது, அது ஒரு பலவீனம் என்று கற்பித்திருந்தனர். எனவே அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் ஜனங்களும் கூட அப்படிப்பட்ட நடக்கையை பின்பற்றினார்கள். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 27-29 வசனங்கள் சொல்லுகிறது, அதன் நடுவில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவர்களை ஒடுக்கி அநியாயங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவோ முற்றிலும் மாறுபட்டவராக இந்த உலகத்தில் வந்தார். பிதாவாகிய தேவனை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த தேவகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை போலவே அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவராக இருந்தார். சங்கீதம் 145:8 சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மனதுருக்கம் ஒரு தெய்வீக பண்பு. ஆண்டவர் இயேசுவின் திருப்பணி, அவரது வாழ்வு முழுவதும் மனதுருக்கம் நிறைந்ததாகவே இருந்தது. இன்று நம்முடைய தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு மனதுருக்கம், இணைந்து அன்பு செய்தலும் துன்புறுதலும். கம்பேஷன், லவ்விங் அண்ட் சஃபரிங்
டுகெதர். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தின் 2வது ஞாயிறை குணமளிக்கும் திருப்பணி ஞாயிறாக, ஹீலிங் சண்டே என்று நாம் நினைவு கூறுகிறோம். மருத்துவத்துறையில் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நன்றி உணர்வோடு நாம் நினைவு கூறுவோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய திருச்சபையிலிருந்தும் இந்த கனமான பணிவிடையை நிறைவேற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மனதுருக்கம் நிறைந்த கிறிஸ்து இயேசு செய்ததென்ன? கிறிஸ்து இயேசுவின் மனதுருக்கத்தால் நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது, பிறர் தேவைகளை கவனிப்போம். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்தவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஜனக்கூட்டத்தை காணும்போது நாம் வேடிக்கை பார்ப்போம். ஜனங்களுடைய ஆடம்பரம், அலங்காரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவோம். அவர்களைப் போல நாமும் ஒரு நாள் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜனக்கூட்டத்தை காண்கிற பொழுது அவர்களுடைய நடை, உடை, பேச்சு, செயல்பாடுகளை நாம் ரசிப்போம். இது உலக மனிதனுடைய ஒரு பார்வை. ஜனக்கூட்டத்தினுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய ஆடம்பரம், பகட்டினுடைய நடுவிலே அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை, உள்ளான வாழ்க்கையை, உண்மையான தேவையை காணும் கண்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்தது. அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்ததை பார்த்து அவர் மனதுருகினார். இந்த பார்வை இன்றைக்கு நமக்கும் தேவை. நல்ல சமாரியன் பாதிக்கப்பட்டவனின் நிலையை கண்டு மனதுருகினான். லூக்கா 10வது அதிகாரம் 33வது வசனம். நான் சமாரியன், பாதிக்கப்பட்ட மனிதன் அடுத்தவன் அல்லது ஒரு யூதன் தானே என்று சொல்லி தன் வழியே போகவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மனதுருக்கத்தின் பார்வை நமக்கு தேவை. பிலிப்பியர் 2:4 சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆண்டவர் இயேசு தேவ ஜனங்களின் உண்மையான நிலையை பார்த்தார். அவர்கள் பரிதாபமான நிலவரத்தை பார்த்தார். பிறருடைய ஆவிக்குரிய தேவைகளை காணும் கண்கள் நமக்கு தேவை. கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய உண்மையான நிலைமையை, விடுதலையின் தேவையை காண்கிற கண்கள் நமக்கு தேவை. 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறவர், நம்முடைய உண்மையான பிரச்சனையை கவனிக்கிறவர், நம்முடைய மனக்குமுறலை கவனிக்கிறவர், நம்முடைய உள்ளான துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறவர். வெளியே தெரியாத, யாருக்கும் தெரியாத நம் அந்தரங்கத்தை கவனிக்கிறவர், நம் கண்ணீரை கவனிக்கிறவர். அவரால் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய முடியும். தன்னுடைய கணவனின் தவறான தொடர்புகளால் அந்த சகோதரி பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டார். புறப்புற உறுப்பிலே புண்கள் ஏற்பட்டு சீழ்வடிந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்திலே மருத்துவரிடத்திலே சொல்ல அவர்கள் வெட்கப்பட்டபடியினாலே அந்த சகோதரியினுடைய கிட்னி, அவருடைய கர்ப்பப்பை வரை அந்த பாதிப்பு அதிகமானது.
மருத்துவரிடத்திலே அவர்கள் சென்றபோது நோய் முற்றிவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிட்டு விட்டனர். அவர்கள் எவ்வளவு பக்தியோடு நம்பியிருந்தார்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களை கைவிட்டு விட்டது. ஒரு நாள் காலை வேளையிலே தாங்க முடியாத வேதனை வலியின் மத்தியிலே தற்கொலை செய்ய முடிவெடுத்து அதிக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கதவு தட்டப்படுகிற சப்தம் கேட்டு கதவை திறந்தார்கள். மேல் மாடியிலே குடியிருக்கிற சகோதரி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் ஒரு சிலராய் கூடி ஜெபிப்பது வழக்கம். அந்த நேரத்தில் கீழே போ என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டபடியினாலே அவர்கள் கீழே இறங்கி வந்திருந்தார்கள். ஆனால் யாரையும் காணாதபடியினால் கீழே குடியிருக்கிற அந்த சகோதரியினுடைய வீட்டை அவர்கள் தட்டியதாக தெரிவித்தார்கள். அழுது வீங்கின முகத்தோடு இந்த சகோதரி இருந்தபடினாலே அன்றைக்கு அவர்கள் ஜெப கூட்டத்திற்கு வரும்படி அழைத்தார்கள். ஆனால் இந்த சகோதரியும் அவர்கள் கணவரும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் வெறுத்தபடினாலே மேல் வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தோடு சரியாய் பேசிக்கொள்வதில்லை, பழகினதும் இல்லை, தன் பிரச்சனைகளை சொன்னதும் இல்லை. அப்படி இருந்தும் அந்த சகோதரி கட்டாயப்படுத்தி ஜெபத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஜெப வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார், இடுப்பிற்கு கீழே வியாதியோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த வியாதியினால் உங்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு உங்களை சுகமாக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்த சகோதரிக்கு ஒரே ஆச்சரியம், நான் தற்கொலை செய்ய போவது என்னை தவிர யாருக்குமே தெரியாது, இவருக்கு எப்படி தெரிந்தது? அந்த ஜெபக்கூட்டம் முடிந்த பிறகு அந்த ஊழியக்காரிடத்தில் போய் இந்த சகோதரி கேட்டார்கள், நான் இயேசுவை வணங்கினதில்லை, இயேசுவை தெய்வமாக நான் நம்பினதும் இல்லை. என்னுடைய கணவர் இதுவரைக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்களை ஜெபிக்க வரக்கூடாது என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறார், வேத புத்தகத்தை கிழித்து போட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த இயேசு எனக்கு எப்படி சுகம் தருவார்? கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். நிச்சயமாகவே இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் சுகம் தருவார் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த சகோதரி அன்றைக்கே ஒரு அற்புதமான சுகத்தை பெற்றார்கள். வலியும் வேதனையும் அந்த நேரத்திலே மறைந்தது. மருத்துவ பரிசோதனை செய்த பொழுது அவர்களுக்கு இருந்த அந்த பால்வினை நோய் முற்றிலுமாய் மாறி இருந்தது. பாதிக்கப்பட்டிருந்த அந்த கிட்னியும் பாதிக்கப்பட்டிருந்ததான அவர்களுடைய சரத்தினுடைய பகுதிகளும் அப்படியே சுகமடைந்திருந்தது. மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை கவனிக்கிறவர், மறைவான பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர். ஆண்டவர் இயேசுனுடைய உள்ளத்தை நாம் சொந்தமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறர் தேவைகளை நாம் கவனிக்கிறவர்களாய் கிறிஸ்துவின் அன்பையும் மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பிறர் வலிகளை சுமப்போம். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மனதுருக்கத்தை குறிக்கின்ற கம்பேஷன் என்ற சொல் கோம்பாதி என்கிற
லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. இதனுடைய அர்த்தம் உடன் துன்புறுதல் அல்லது இணைந்து துன்புறுதல் என்பதாகும். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் மனதுருக்கம் என்ற சொல் 5 இடங்களிலும், புதிய ஏற்பாட்டில் 8 இடங்களிலும் காணப்படுகிறது. இந்த குணம் பரலோகத்தின் தேவனோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக குணத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமும் மனுக்குலத்தினுடைய துன்பத்தை கண்டு மனமிறங்கி நெருங்கி அருகில் வருகின்ற கர்த்தரையும், உலகத்தினுடைய ஜனங்களுக்காக துன்பப்படும் இயேசு இரட்சகரையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாமும் நம் ஆண்டவரை போல இரக்கத்தோடும் மனதுருக்கத்தோடும் செயல்பட நமக்கு முன்பாக மிகப்பெரிய அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்முடைய துன்பங்களில் நம்மோடு துன்புறுகிறவர். ஏசாயா 63:9 சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நாம் படுகிற வேதனையை பார்த்து வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, நம்முடைய வேதனையில் பங்கெடுக்கிறவர். நாம் பிறரை வேதனைப்படுத்துகிறவர்களாக அல்ல, பிறர் வேதனையில் பங்கெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவமான சாபமான காரியங்களின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற துக்கத்தில், வேதனையில் நம்மோடு பங்கெடுக்கிற ஒரே கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு. நாம் ஆராதிக்கிற இயேசுவுக்கு ஏன் பாடுகள், ஏன் சிலுவை? ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மோசமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் இயேசு சுமந்தார். நமக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்று நாம் பிறர் வலிகளை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்பிக்கை துரோகம், அவமதிப்பது, சந்தேகம், வார்த்தைகளால் காயப்படுத்துவது, பலவிதங்களிலே மன உளைச்சலை ஏற்படுத்துவது அதிக வலிகளை நமக்கு தரக்கூடியது. நாம் வலிகளை உண்டு பண்ணுகிறவர்களாக அல்ல, பிறர் வலிகளை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குற்ற உணர்ச்சியோடும் மனவலியோடும் திரும்பி வந்த இளைய மகனை தகப்பன் கண்ட பொழுது மனதுருகி அரவணைத்து கொண்டார். பிறர் வலிகளை ஆற்றுகின்ற, காயங்களை கட்டுகின்ற தகப்பனின் உள்ளத்தோடு அன்பின் மருத்துவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அதற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். இந்த சமூகத்திலே காயத்தோடும் துக்கத்தோடும் வேதனைகளோடும் இருக்கிறவர்கள் அநேகர். அவர்களின் நடுவில் ஆண்டவர் நம்மை பரலோக மருத்துவர்களாக வைத்திருக்கிறார். நாமும் ஆண்டவர் இயேசுவை போல மனதுருக்கத்தோடு நம்முடைய பணிவிடைகளை நிறைவேற்றுவோம். ஒரு ஆரோக்கியமான திருச்சபையை, ஆரோக்கியமான குடும்பத்தை, ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி எழுப்புவோம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 472வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். 472வது ஞான பாடல். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் இரட்சகர்
இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். விடுதலை கால சோதரிப்பேன். சமாதானம் ரம்மியமோ துய தேவாவி வலமயோ புண்ணியநாத தந்து விட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். விடுதலை கால சோதரிப்பேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் வார்த்தைகளை நாங்கள் கேட்க, மனதுருக்கம் நிறைந்த ஆண்டுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்க தந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு தூரமாய் விலகி நிற்கிறவர்கள் ஆண்டவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் உதறி தள்ளிவிட்டு உலகத்தினுடைய அன்பை தேடி ஓடுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தை கிட்டி சேரத்தக்கதான நல்ல ஒரு இருதயத்தை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே வஞ்சிக்கப்பட்டு போனவர்கள், விழுந்து போனவர்கள், பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் கண்ணோக்கி பார்க்கட்டும். மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு புது வாழ்வை தந்து, ஒரு புதிய ஆரம்பத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிறார்களோ, விடுதலையின்றி தவிக்கிறார்களோ, உள்ளத்திலே துக்கத்தோடும் ஏக்கங்களோடும் காணப்படுகிறார்களோ, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய தொடுதலை, மனதுருக்கத்தை, அன்பை உணர்ந்து கொள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவிலே இன்னமும் அதிகமாக எங்களை ஆழப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்குள்ளாக ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்கிற உணர்வுக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் உதவி செய்கிறார்கள். அந்த நல்ல உறவும் ஐக்கியமும் ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்த பேராயருக்காக, பேராயத்தினுடைய எல்லா தலைவர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறி அலைகிற காணாமல் போன மந்தைகளை நாங்கள் தேடி செல்லவும், கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பன் அண்டையிலே வழி நடத்தவும், ஒரே தொழுவத்திற்குள்ளாய் கூட்டி சேர்க்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டி ஜெபிக்கிறோம். அந்த மேலான தரிசனத்தோடு தொடர்ந்தும் நாங்கள் செயல்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். மந்தையினுடைய ஒவ்வொரு ஆடுகளை குறித்தும் தெய்வ சமூகத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறபடினாலே
ஞானமாய் மந்தையை நடத்தி ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். விசுவாசத்திலே நீரை ஸ்திரப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் நடைபெற்று வருகிற சமூக பணிகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். மருத்துவ பணிகளை கண்ணோக்கி பாரும். எதிர்நோக்கில்லாதபடிக்கு, ஆதாய நோக்கில்லாதபடிக்கு தங்களை அர்ப்பணித்து தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் மக்களுக்கு சேவை பணிகளை ஆற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் அநேகருடைய காயங்கள் ஆற்றப்பட, அநேகர் விடுதலை காண, தெய்வீக நன்மைகளை கண்டடைய கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையிலே பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவோமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எகிப்து தேசத்திலே எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே கர்த்தர் அவருடைய குடும்பங்களை தழைக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் மருத்துவத்துறையில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்களை கர்த்தர் நினைந்தருளும். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நேர்மையாய் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு மாநிலங்களிலும் அமைதியும் நல்லிணக்கமும் நல்லுறவும் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஜாதி மதத்தின் அடிப்படையில் அரசியல் ரீதியாக பிரிந்து கிடக்கிற இந்த தேசத்தில் ஒற்றுமை உணர்வை, ஐக்கியத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிவினைகளுக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி தேசத்தை பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களிலே ஊழியத்தின் பாதையிலே எதிர்ப்புகளும் போராட்டங்களும் இருக்கிறதோ அந்த இடங்களிலே கர்த்தர் முன் சென்று எல்லா எதிர்ப்புகளையும் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய திருப்பணிகளின் நிமித்தம் சிறைச்சாலைகளிலே அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தேவையுள்ள ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும். திருச்சபையிலிருந்து வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு சுக வாழ்வையும் சமாதானத்தையும் அருளி செய்யும். விசுவாச குடும்பமாய் எங்கிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கொள்ள கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நினைந்தருளும். அன்றாடம் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில் காரியங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் தங்கியிருக்கட்டும். குடும்பத்திலே நல்ல காரியங்களுக்காய் எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் உண்டு. திருமண வாழ்விற்காய் காத்திருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காய் எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளி இந்த கல்வி ஆண்டிலே வருட இறுதி தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிற பொழுது தம்முடைய பிள்ளைகளை அதற்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசு தேர்வு எழுத தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப தாய் தகப்பன்மாரையுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். அவர்களை நாங்கள் நேசிக்கவும் ஆதரிக்கவும் அன்பு காட்டவும் ஏற்ற இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த பாசமும் உறவும் காணப்படட்டும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையிலே நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் அருளி செய்யும். உங்களுடைய கரம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Oh
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.